ஒரு பெரிய கம்பெனில இருந்து கங்க்ராட்ஸ் யூ காட் அ ஜாப்னு மெயில் வந்தாலோ கால் ஆர் எஸ்எம்எஸ் வந்தாலோ கண்மூடித்தனமா நம்பிடாதீங்க. ஏன்னா அது ஸ்கேமா கூட இருக்கலாம். இன்டர்வியூ வைக்காம உங்க ப்ரொஃபைல பார்த்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு, நீங்க செலக்டட்னு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணா அது ஸ்கேம். ஒர்க்கிங் ஹவர்ஸ் ரொம்ப கம்மி, குவாலிஃபிகேஷன் முக்கியம் இல்லை, எக்ஸ்பீரியன்ஸும் முக்கியம் இல்லை, ஆனா அதிகமா சேலரி தரும்னு சொன்னா மயங்கிடாதீங்க, அதுவும் ஸ்கேம். நீங்க செலக்ட் ஆயிட்டீங்க, உங்களுக்கு ட்ரைனிங் தரணும், ஸோ பே பண்ணுங்க. ஆர் செக்யூரிட்டி டெபாசிட் அப்ளிகேஷன் ஃபார்ம்னு உங்களை பே பண்ண சொன்னா நம்பி ஏமாந்துடாதீங்க, அதுவும் ஸ்கேம். நீங்க செலக்ட் ஆயிட்டீங்க, உங்களுக்கு கீழே 2 பேர் இருக்காங்க, உடனே இந்த அமௌண்ட்டை பே பண்ணுங்க, உங்களோட பர்சனல் டீடைல்ஸை ஷேர் பண்ணுங்கன்னு சொன்னா அதுவும் ஸ்கேம். உங்களோட ஆஃபர் லெட்டரை சென்ட் பண்ணிட்டோம், உடனடியாக ஜாயின் பண்ணுங்க, இந்த அமௌண்ட்டை பே பண்ணுங்கன்னு சொன்னா ஃபர்ஸ்ட் ஆஃபர் லெட்டரை தரோவா செக் பண்ணுங்க. ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ், கிராமர் எரர்ஸ் அதிகமாக இருந்தால் அதுவும் ஃபேக். இந்த மாதிரியான ஸ்கேம்ல இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரியுமா? ஃபர்ஸ்ட் அந்த கம்பெனியோட அஃபிஷியல் வெப்சைட்டை தேடி கண்டுபிடிங்க. ஆர் உங்களை காண்டாக்ட் பண்ண ஹெச்ஆரோட ப்ரொஃபைல லிங்க்டின்ல செக் பண்ணுங்க. அவரோட மெயில் ஐடி அண்ட் கம்பெனி டீட்டெயில்ஸை தரோவா செக் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து மெயில் ஐடியில் டொமைன் சரியா இருக்கான்னு செக் பண்ணுங்க. ஏன்னா நம்ம டொமைனை ஒழுங்கா பார்க்க மாட்டோம், அதில் எல்லா எழுத்தும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் கவனமாக பார்க்கும் போது தான் உண்மையான டொமைன்ல இருந்து இது கொஞ்சம் மாறி இருக்கிறது நமக்கு தெரியும். நீங்கள் வேலையில் சேர்றதுக்கு முன்னாடி உங்களுடைய ஜாயினிங் ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிக்கணும். அதனால உங்களோட பேங்க் டீட்டெயில்ஸ், பாஸ்வேர்ட்ஸ், ஆதார் அண்ட் பேன் கார்டு கேட்டால் தயவு செஞ்சு தராதீங்க. அதே மாதிரி அந்த ஸ்கேமர்ஸ் அனுப்புகிற எந்த லிங்கையும் கிளிக் பண்ணாதீங்க. அது ஸ்கேம்னு தெரிஞ்ச உடனே ரெஸ்பான்ஸ் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிட்டு உடனே பிளாக் பண்ணுங்க அண்ட் சைபர் கிரைம்ல ரிப்போர்ட் பண்ணுங்க. மறக்காம இந்த மாதிரி மோசடிகள் நடக்கிறத உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கோ சொல்லி அவங்க கிட்டையும் ஒரு அவேர்னஸை கிரியேட் பண்ணுங்க.